சுக்கிரன் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருந்தால் மூல நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காரகம் அந்த பாவகம் அத்தனையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா இடங்கள்லையும் பொருந்தி போகிறதில்ல. அதாவது சுக்கிரனோட வீடு அப்படின்னு சொல்கிற ரிஷப வீட்லேயும் துலாம் வீட்லேயும் சுக்கிரன் இருந்து அது நமக்கு 7ஆம் பாவகமாக இருந்தால், அதாவது நீங்கள் விருச்சிக லக்கணமாக இருந்து சுக்கிரன் அந்த இடத்துல ரிஷப ராசியில் தனியாக இருந்தாலோ அல்லது துலாம் ராசியில் சுக்கிரன் தனியாக இருந்தாலோ அந்த காரக பாவனாஸ்தி அப்படிங்கிற அந்த விதி உங்களுக்கு செயல்படும். மற்ற இடங்கள்ல அது செயல்படுறதில்லை. அதோட அந்த சுக்கிரனுக்கு வேற எந்த ஒரு பார்வையும் இருக்கக்கூடாது, வேற எந்த கிரக பார்வையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை சனியோட பார்வை இருந்ததுன்னா அந்த காரக பாவனாஸ்திங்கிறது செயல்படாமல் போயிடும். ஏன்னா அங்கே சனி அப்படிங்கிற ஒரு இருள் அந்த இடத்துல விழுது அப்படின்னு அர்த்தம். வேலை குருவோட நல்ல பார்வை கிடைச்சதுன்னா அப்பவும் அந்த காரக பாவனாஸ்திங்கிறது செயல்படாது. அந்த சுக்கிரனோட வேற ஒரு கிரகம் இணைந்து இருந்தது அப்படின்னா அப்பவும் அந்த காரக பாவனாஸ்தி வேலை செய்யாது. அதாவது அதுக்கு எந்த ஒரு சுபகிரக பாவகிரக தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது தனியாக இருக்குது அப்படின்னா தான் அது காரக பாவனாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். இது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும். அதாவது குரு 5ல் இருந்தால் சிலருக்கு குழந்தையே இருக்காது. அது எப்படின்னா அந்த குரு அந்த குருவோட வீடு அப்படின்னு சொல்கிற மீனத்திலேயோ இல்லை தனுஷ்லேயோ இருக்கணும், தனித்து இருக்கணும், எந்த ஒரு பார்வையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது கெடும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடங்களில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அந்த காரக பாவனாஸ்தி அப்படிங்கிறது வேலை செய்யாது. அந்த ரிஷப வீட்லேயும் துலாம் வீட்லேயும் இருந்தால் தான், அதுவும் தனித்து இருந்தால் தான் அந்த காரக பாவனாஸ்தி வேலை செய்யும். மற்ற வீட்டில் தனித்து இருக்குது, அது 7ஆம் இடமா இருக்குது அப்படின்னா 7ஆம் பாவகத்துக்கு இடம் கொடுத்த ஒரு கிரகம் ஒன்று இருக்கும். அது எந்த வீட்டில் இருக்குது, அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்குது, அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, அது எதோட பார்வையில் இருக்குது, அது ஆட்சியில் இருக்கா, உச்சத்தில் இருக்கா, நீசத்தில் இருக்கா, இப்படி பல காம்பினேஷன்களை வச்சு தான் அதுக்கான பலன்கள் கூடவோ குறைவாகவோ நடக்கும். அதனால 7ல் இருந்தால் அது கெடுதல் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது.